நீங்க மிக முக்கியமா ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். வியாபாரம் ஆகட்டும், பங்கு சந்தை ஆகட்டும், எனிதிங் பிசினஸ் ட்ரேட் எல்லாமே ஒரு சைக்கிளிக்கலா தான் இருக்கும். அதாவது சைக்கிள்ல இருக்கும், மேல போகும் கீழே வரும். இது யூஸ்வலா வியாபாரங்கள்ல 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ இந்த கடனை வாங்கினது ஒரு பூம் பீரியட், அதாவது அந்த வியாபாரம் அதிகமாகும் நேரத்தில் அவர் போறாரு அப்படின்னா கூட அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு 2 வருடத்துக்கு இருக்கும். பிறகு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாட்டோ, அதாவது லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது, அப்படியே ஒரு மேலையும் போகாம கீழையும் போகாம ஒரு ஸ்தம்பமான ஒரு நிலையில இருக்கும், ஸ்தம்பிச்சு போயிருக்குங்க. அதுக்கு பிறகு நியாயமான சுழற்சியினால என்ன ஆகும்? எல்லாமே கீழே போக ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. இந்த சுழற்சியை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது புரியும். புரியாதவங்க என்ன நினைப்பாங்க, எப்பவுமே இப்படிதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. எப்பவுமே இப்படி போக முடியாதுங்க, இப்படியும் போகும். லாபம் இப்படி போகலாம், ஆனா இந்த டர்ன் ஓவர் இப்படி தான் போயிட்டு இருக்கும். மேலே போகும் கீழே வரும், கீழே வரும் மேலே போகும். இதை நம்ம உணரணும், ஒத்துக்கணும். இதுக்கு அலைன் பண்ணி நம்மளுடைய வியாபாரத்தை நாம நடத்தணும். இதுதான் உண்மையான லேர்னிங்.